tamilcinemanew.in. இவரெல்லாம் நடிகரா என்ற காலம் மாறி இந்திய சினிமாவையே கலக்கி பேசியவர்களுக்கு பதிலடி கொடுத்தவர் தனுஷ். ஒரு நடிகராக தன் திறமையை மறைத்துக் கொள்ளாமல் கவிஞர், பாடகர் என பல அவதாரங்களில் தனுஷ் அப்பா, அண்ணன் போலவே தற்போது இவரும் பவர் பாண்டி மூலம் இயக்குனராக களமிறங்கியுள்ளார். நடிகர், கவிஞர், பாடகரில் வெற்றி சுவைத்த தனுஷ் இயக்குனராகவும் வெற்றி சுவைத்தாரா? பார்ப்போம். படத்தின் கதைக்களம். வாழ்க்கையில் எப்போதும் மனைவி, குழந்தை, பிறகு அவர்களின் குழந்தை என அனைவர்களுக்காகவும் தான் நம் வாழ்க்கை சுழல்கிறது. நமக்காக எத்தனை பேர் வாழ்கிறோம்? அப்படி வாழ ராஜ்கிரண் முடிவு செய்தால் எப்படி இருக்கும்? இதுதான் பவர் பாண்டியின் ஒன்லைன். ராஜ்கிரண் பவர் பாண்டியாக சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, ஏன் அமிதாப் வரை ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி தன் மகன் பிரசன்னாவை நன்றாக வளர்க்க அவரும் நன்றாக செட்டில் ஆகிவிட்டாராம். அதன் பிறகு ராஜ்கிரனை வீட்டில் ஒரு வாட்ச்மேன் போலதான் நடத்துகின்றனர். அவரும் பேரன், பேத்தி மேல் இருக்கும் அன்பினால் பொறுத்து செல்கின்றார். ஒரு கட்டத்தில் தனக்கான வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று ஒரு பைக் ரைட் செல்றார். அங்குதான் தன் முதல் காதலியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வர, பிறகு என்ன ஆனது என்பதை மிகவும் எமோஷனலாக கொண்டு செல்கின்றார் இயக்குனர் தனுஷ். படத்தின் கிளாப்ஸ். நடிகர், நடிகைகளின் பங்களிப்பு, குறிப்பாக ராஜ்கிரண், ரேவதி ரொமான்ஸ் காட்சிகள், மேலும் படத்தின் வசனங்கள் இன்றைய காலகட்டத்தில் அப்பா, அம்மாக்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டும்படியான பல காட்சிகள். தனுஷ், மடோனா சிறிய வயது ராஜ்கிரண், ரேவதியாக வருகின்றனர். பிளாஷ்பேக் 1960களில் நடப்பது போல் உள்ளது. அதை கூட அத்தனை அழகாக நம் கண்முன் கொண்டு வந்துள்ளனர். பாடல்கள், பின்னணி இசை, ஒளிப்பதிவு என டெக்னீஷியன்கள் டீம் சபாஷ். படத்தின் பல்ப். மடோனா கொஞ்சம் மதுரை பொண்ணாக செட் ஆகாதது போல் ஒரு ஃபீலிங். அத்தனை வருடம் தொலைந்து போன காதலியை ஒரு செகண்டில் ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிப்பது எல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு தனுஷ் கொஞ்சம் யோசித்திருக்கலாம். மொத்தத்தில் படத்தை பார்த்த அனைவருக்குமே அவர்களின் தாய், தந்தையின் மீது ஒரு படி மேலே மரியாதை வர வைக்கும். அவர்கள் உலகங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். தனுஷ் புதியதாக தொடுவதெல்லாம் ஹிட் தான். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5ற்கு 3.5.